கவலை கொள்ளாதீர்கள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். உங்களுக்கு இவ்வளவு நாள் தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளுக்கு தான் தற்பொழுது பேய் பிடிக்கப் போகிறது. சதய நட்சத்திரத்தில் தன் சுயசாரத்தில் பயணிக்கும் ராகு பகவான் புதன், சூரியன், செவ்வாய் என அனைத்து கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார். குருவின் பார்வை பெற்ற ராகு பகவான் உங்களுக்கு நன்மையே ஏற்படுத்துவார். கலங்காதீர்கள். 3/3/2026 அன்று உங்கள் யோகாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசி அதிபதியுடன் இணைவார். இது ஒரு பொற்காலமாகும். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாதம் சனி பகவானும் பெயர்ச்சியாகி விடுவார். அவர் பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள். இதுநாள் வரையில் 6ல் குரு பகவான் அமர்ந்து ஊரில் பகையை உண்டாக்கியிருப்பார். 2ல் ராகு பகவான் இருந்து கொண்டு வருமான தடையை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். கேது பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து அவருடைய பங்கிற்கு நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனையையும் வீண் பழிபாவங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சனி கொடுக்க எவர் தடுப்பார்? உங்களுக்கு வாரி கொடுக்கவே உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்தில் தன் சுயசாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார். என்ன நடந்தாலும் இனி இறுதி வெற்றி உங்களுக்கே. உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த துரோகிகள், போலியான உறவுகளின் முகத்திரை இனி கிழியும். ஒட்டுண்ணிகள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். மார்ச் மாதம் முடியும் பொழுது உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் முடிவது மட்டுமின்றி உங்களுக்கு சாதகமான பலனும் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை சற்று பொறுமை காத்து இருங்கள். அதன்பின் சனி பகவான் தன் முழு பலத்துடன் செயல்படுவார். நன்மைகளை உங்களுக்கு வழங்க தெய்வமும் கிரகங்களும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்ய நல்ல உள்ளங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களின் வெற்றியை இந்த உலகம் காணும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மகர ராசிக்காரர்களே, காதல் மற்றும் திருமண விஷயத்தில்